பல்வேறு காரணங்களால் சாலைகளில் தோண்டப்பட்ட குழிகள் காரணமாக வயர்கள் சேதமடைந்துள்ளதால் தான் தற்போது அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது என கூறியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் வெறும் 70,000 பேர் மட்டுமே பணியாற்றி வருகிறார்கள் எனவும் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த இப்போ மற்ற வேலைகளுக்கு மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதில் சமூக வலைதளங்களில் டேஞ்சட் கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால் தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதையெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. உங்க எல்லாரும் தெரியும், மின்சார வாரியம் கூட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்கு. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில் வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும்னு தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும்.